வெல்கம் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. போலீஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் காவலர் இளஞ்செங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லத்தி டெஸ்ட் நம்பர் 8 நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கான சைக்காலஜி அண்டு தமிழுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கபிலர் என்ற எழுத்தின் மாத்திரை அளவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாத்திரை அளவு அப்படிங்கும்போது குறிலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாத்திரை. நெடிலாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம், 2 மாத்திரை. ஓகே, மெய் எழுத்தாக இருக்குது ஒற்று எழுத்துன்னு சொல்லுவாங்க, இதுக்கு என்ன பண்ணுவோம், அரை மாத்திரைன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், கபிலரை பிரிங்க, கா ப்ளஸ் பி ப்ளஸ் லா ப்ளஸ் இரு. ஸோ 1 + 1 + 1 ப்ளஸ் ஆஃப் கூட்டா நமக்கு எவ்வளோ வரும், 3½ ஓகே, ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேரு என்பதன் பொருள் தருக. மேரு மேரு அப்படின்றதோட பொருள் என்னது, இமயமலை அப்படின்றது வரும். மேரு அப்படின்னா என்னது, இமயமலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நட்டல் என்பதன் பொருள் யாது. நட்டல் இந்த வார்த்தை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் நமக்கு இருக்குது நட்டல். ஸோ நட்டல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்றது வரும், நட்பு கொள்ளுதல், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 எவ்வகை போலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா முற்றுப்போலின்றத சொல்லுவாங்க. 5ன்றது எப்படி இருக்குன்னா 5 அப்படின்றது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 லெட்டருமே சேஞ்ச் ஆகிருக்கும், ஆனாலும் என்ன மாறாது, மீனிங் மாறாது. அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க, முற்றுப்போலி. கடைப்போலினா இறுதி எழுத்து வேற வரும், இடைப்போலினா நடுவில் சேஞ்சஸ் இருக்கும், முதற்போலி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுத்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மெரைன் டெக்னாலஜி கலைச்சொற்கள் தருக. மெரைன் இது நமக்கு தெரிஞ்ச, டெக்னாலஜி அப்படின்னாவே நமக்கு தொழில்நுட்பம் அப்படின்றது தெரிஞ்சதுனாவே போதும். அப்போ பாருங்க, தொழில்நுட்பம் அப்படின்ற வார்த்தை எங்கே இருக்கு, ஆப்ஷன் பியில் தான் இருக்கு. ஒன்று மெரைன் தெரிஞ்சிருக்கணும், இல்லை டெக்னாலஜினா தொழில்நுட்பம் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா உயிரினம், கப்பல், இங்கே கப்பல் தளம், இதெல்லாம் எதுவுமே வராது. அப்போ ஆப்ஷன் பி, மெரைன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாள் என்பது வெட்டுதல் என்பதோடு தொடர்புடையது ஏனில் அதே போல் கூரிய கத்தி என்பது எதனோடு தொடர்புடையது அப்படின்றத கேட்குறாங்க. வாள்ன்றது எதோடு தொடர்புடையது, வெட்டுதல். ஓகேவா, அப்போ கத்தி அப்படின்றது எங்க பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூரிய கத்தி, கூர்ப்பா இருக்கும், ஷார்ப்பா இருக்கக்கூடிய கத்தி எங்க பயன்படும், ஆப்ரேஷனுக்கு பயன்படும், அதாவது அறுவை சிகிச்சை, ஆப்ஷன் சி. அதாவது ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொலை, குத்து, வெட்டுதல் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலி நம்ம இதை ஆப்ஷன் வச்சு கூட சூஸ் பண்ணலாம், தெரியல அப்படின்னாலும், ஏன்னா இதெல்லாம் நெகட்டிவான நம்ம இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ பாசிட்டிவ்ன்றது நமக்கு என்னது, அறுவை சிகிச்சை. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் விரு போல்ட் ஓலி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு, அதாவது இதுக்கு என்ன இது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு என்ன ரேஞ்சில் நாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், இதோட தொடர்புடைய ஃபர்ஸ்ட் ஒன்றை கண்டுபிடிக்கணும். அதாவது 2ஓடு தொடர்புடைய 3 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், 3ஓடு தொடர்புடைய 4 கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இங்கே பாருங்க, இதில் பாருங்க, ஈஸியாக ஒரே ஒரு லெட்டரை வச்சு மட்டும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாருங்க, இங்கே பாருங்க, 2வது லெட்டர் இங்கே என்ன இருக்கு, ஓ. அப்போ இங்கே 2வது லெட்டர் என்ன இருக்கு, ஓ. ஓகே, அப்போ 2வது லெட்டர் சேஞ்ச் ஆகல, ஓன்னு வருது. இப்போ இதில் 2வது லெட்டர் என்னது, ஐ. அப்போ 2வது லெட்டர் ஐ இருக்கிறதா பாருங்க, எந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, ஃபயர் அப்படின்றதா இருக்கு. இங்கே ஏ இருக்கு, இங்கே ஏ இருக்கு, இங்கே ஓ இருக்கு. ஓகே, அப்போ 2வது லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கு. இப்போ 2வது லெட்டரில் ஐ வருது என்னது, ஃபயர். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூவை நம்ம கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் வச்சு ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடும்பம், சமூகம், உறுப்பினர், வட்டாரம், நாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்றாங்கன்னா பொருள்பட வரிசையாக்கம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது, உறுப்பினர்கள் இருக்கணும், இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். 2வது உறுப்பினர்கள்லாம் சேர்ந்தது என்னது, குடும்பம் 2வது. ஓகே, 3வது என்னது, பல குடும்பங்கள் சேர்ந்தது சமூகம். ஓகே, அதுக்கு அடுத்தது 4வது என்னது, வட்டாரம், பல சமூகங்கள் சேர்ந்தது வட்டாரம், பல வட்டாரங்கள் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம், நாடு. அப்போ 3 1 2 4 5 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலம், தெரு, வீட்டியன், நகரம், நாடு. மாநிலம், தெரு, வீட்டியன், நகரம், நாடு. ஃபர்ஸ்ட் என்ன வரும், வீட்டியன் ஃபர்ஸ்ட், 2வது தெரு, 3வது என்ன வரும், நகரம். ஸோ பல நகரங்கள் எங்கே இருக்கும், மாநிலத்தில் இருக்கும்.
ஸோ மாநிலம் எங்கே இருக்கும், நாட்டில் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருது, ஆப்ஷன் டி 3 2 4 3 2 4 1 5. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹேஷ் என்பது, அதாவது இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 18. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டாலர். டாலர்ன்றது நமக்கு என்ன குறிக்கும், பெருக்கல். ஓகே, அடுத்தது 12. ஹேஷ் அப்படின்றது என்னது, வகுத்தல். அப்போ வகுத்தல் 4. ஓகே, அதுக்கு அடுத்தது என்னது, அட்டு. அட்டுன்றது நமக்கு என்னது, பிளஸ். ஓகே, அதுக்கப்புறம் 5 -6. ஓகே, இப்போ இதால் அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1. இங்கே அடித்தா என்ன கிடைக்கும், 3. ஓகே, இப்போ இதை பெருக்கும்போது என்ன வரும், 54 + 5 - 6 59 - 6. ஆன்சர் என்ன வரும், 53. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 எண்களின் சராசரி 180. அவற்றில் ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 155 என மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. நீக்கப்பட்ட எண்ணை காண்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, 5 எண்களின் சராசரி. அப்போ 5 × 180. ஓகே, 0 8 40க்கு 0 மீதி 4 900. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 155. இப்போ 4 எண்ணு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 155 × 4 4 5 20க்கு 0 2 20 22 மீதி 2 இப்போ 600 620. ஓகே, அப்போ நீக்கப்பட்ட எண் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், 900 - 620. ஆன்சர் என்ன வரும், 180. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடனும் 4 கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி. வெரி ஈஸி கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 45ஓட ஒவ்வொரு தரவோடையும் ஒரு நம்பரை கூட்டணும், கழிக்கணும், பெருக்கணும், வகுக்கணும் அப்படின்னா என்ன சராசரி இருக்கோ அந்த நம்பராவது அதோட கூட்டிக்கோங்க, கழிச்சுக்கோங்க, பெருக்கிக்கோங்க, வகுத்துக்கோங்க. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டி 4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட 4 கூட்டினா நமக்கு என்ன வரும், 49. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குளிர்சாதன பெட்டி விற்பனை வரியோடு சேர்த்து 14,355க்கு விற்கப்படுகிறது. உண்மையான வாங்கிய விலை 13,050 எனில் வரி சதவீதத்தை காண்க அப்படின்றத கேட்குறாங்க. வரி சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுங்க, அதை மைனஸ் பண்ணுங்க. 14,355 இருந்து 13,050 மைனஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ 13,050 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1305. 1305. இந்த 1305ன்றது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்போ பாருங்க, 100% அப்படிங்கிறது 13,050. அப்போ எவ்வளோ சதவீதம் நமக்கு, 1305 அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ பாருங்க என்ன வரும் அப்படின்றது பாருங்க, ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிருவாங்க. அடிச்சா 1. இங்கே எவ்வளவு, 1. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 10. ஆன்சர் என்னது, 10%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம். ஸோ ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு எத்தனை மினிட்ஸ் இருக்கு, 60. இதில் 2 × 100. ஓகே, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இதை அடித்தோம்னா 1. இங்கே என்ன வரும், 3. ஓகே, அப்போ 10/3. 10/3 எப்படி எழுதலாம், 3 × 9 ரிமைனிங் 1 / 3%. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தனி வட்டியின் கீழ் 60 ஆண்டுகளில் 1 ரூபாய் 9 ரூபாயாக மாறுகிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ 1 ரூபாய் என்னவா மாறுதான், 9 ரூபாயா மாறுதான். இப்போ 9லேருந்து 1 கழிச்சா 8ன்னு கிடைக்கும். இந்த 8ன்றது தான் என்னது, எஸ்ஐ. இந்த 8 அப்படின்றத என்னது, எஸ்ஐ. ஓகே, அப்போ அங்கே ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 100 n × r. எத்தனை ஆண்டு, 60 ஆண்டு. இப்போ 60 × r / இங்கே என்ன வரும், 8. ஓகே, அதாவது P1 இங்கே வந்து என்ன வரும், 8 அப்படின்றது கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ அடிக்கலாம். எதை அடிக்கலாம் பாருங்க, 2 0க்கு 2 0 கேன்சல். ஓகே, சரி, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இதை அடித்தோம்னா 4. இங்கே அடித்தோம்னா எவ்வளோ வரும், 3 அப்படின்றது கிடைக்கும். வேறு ஏதாவது அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. அப்போது 3r = 40. ஓகே, அப்போ r =
40/3 r equal to 40/3 அப்போ 13 times 19 remaining 1/3 இப்போ ஆப்ஷன் டி ஓகே 13 1/3%. நெக்ஸ்ட் கொஸ்டின் வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பர்சன்டேஜ் ஆர் வந்து என்னது 20, காலாண்டுக்கு ஒரு முறை எப்படின்னா 4ஆல் பண்ணணும். இப்போ ஆர் வந்து எவ்வளோ வரும் 5%. இப்போ n ஈக்குவல் டு என்னது 3. சரி, இப்போ இதுக்கு என்ன மெத்தட் போடுவோம் 3-3-1 மெத்தட் போடுவோம். நமக்கு தேவை கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. இப்போ 16,000க்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் 5% கண்டுபிடிக்கணும். 16,000க்கு 5% எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போது அடிச்சிட்டோம். இங்கே என்ன வரும் 0, 5 30க்கு 0 மீதி 3. இப்போ இங்கே என்ன வரும் 800. இப்போ இங்கே எவ்வளோ வருது 800. சரி, 800க்கு 5% கண்டுபிடிக்கணும். ஸோ 800 × 5/100. ஸோ 2 0 கேன்சல். இங்கே எவ்வளோ வரும் 40. இப்போ 40க்கு என்ன பண்ணோம் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு 0 கேன்சல் 1 2 இங்கே அடித்தா 1 இங்கே அடித்தா 2. இப்போ இங்கே எவ்வளோ வரும் 2. இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ எவ்வளோ வரும் 2400 ப்ளஸ் 120 ப்ளஸ் 2 கூட்டினா 2522. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் அவர்கள் அந்த வேலையை ரூபாய் 2 லட்சம் தொகைக்கு ஒட்டுக்கொண்டனர் ஏனில் ஏவின் தொகை எவ்வளவு அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து எவ்வளவு, அதாவது நாட்கள் விகிதம். ஓகே, ஏ வந்து 10, பி வந்து எவ்வளவு 15. ஸோ திறமையை வச்சு தான் எஃபிஷியன்சியை வச்சு தான் சேலரி வந்து பிரித்து தர முடியும். இப்போ திறமை விகிதம் போட அப்படியே மாறிக்கும். இப்போ என்ன வரும் 10x + 15x ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் 2 லட்சம் அப்படின்றது கிடைக்கும். ஓகே சரி, அப்போ இதை கூட்டினா என்ன வரும் 25x ஈக்குவல் டு 2 லட்சம். ஓகே, இதை அடித்தா அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 25 8000 கிடைக்கும். நமக்கு யாரோட இது கேட்டிருக்காங்க ஏக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு யாருக்கு கேட்டிருக்கிறாங்க ஏக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கும் போது ஏக்கு 15 திறமை. ஸோ திறமை விகிதம் அப்படிங்கும்போது A/B என்ன வரும்னா இவருக்கு 15 இவருக்கு 10 வரும். ஸோ 15 × 8000 எவ்வளோ வரும் நமக்கு 1,20,000 கிடைக்கும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு விவசாயி 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் ஏனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு கேட்குறாங்க. சரி, அப்போ பாருங்கள் என்னன்ற பாருங்க 144 வாத்து இருந்துச்சுன்னா உணவுப் பொருள் எத்தனை நாளைக்கு வரும் 28. அவர் என்ன பண்ணுறாரு 32 வாத்தை வித்துட்டாராம். அப்போது 32 வாத்து 144ல் 32 போச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கணும். 4ல் 2 4ல் 3 போனால் 1. ஸோ இங்கே என்ன வரும் 1 112. ஓகே, அப்போ இங்கே 112 112க்கு எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்றத கேட்குறாங்க. 112க்கு எவ்வளோ நாளைக்கு வரும்ன்றதை கேட்குறாங்க. ஓகே சரி, இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் கேன்சல் பண்ணணும். ஓகேவா, அப்போது இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு எக்ஸை வந்து 36ன்னு கிடைக்கணும். ஓகே சரி, அப்போ பாருங்கள் எதில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். 4ஆம் வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் இங்கே எவ்வளோ வரும் 7. 4ஆம் வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் 7. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்மாறலில் வருது. இது நமக்கு எதில் வருது எதிர்மாறலில் வருது. ஓகே, அப்போது இந்த பக்கம் 2 நம்ம வந்து அடிக்க முடியாது. ஓகே, இப்போ இது 2 தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அடிக்க முடியும். ஓகே, இப்போ 2ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன் அப்படின்னா இங்கே எனக்கு எவ்வளோ வருது 5 6 56. இங்கே எனக்கு எவ்வளோ வருது 7 2 72. இப்போ 8ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன். 8ஆம் வாய்ப்பாட்டால் அடிச்சேன்னா இங்கே எனக்கு எவ்வளோ வரும் 7. இங்கே எனக்கு எவ்வளோ வரும் 8. ஓகே, வேறு ஏதாவது என்னால் அடிக்க முடியுமா அடிக்கலாம். இந்த 7க்கு 28க்கு அடிக்கலாம் 1. இங்கே அடித்தா எவ்வளோ வரும் 4. இப்போது 4 8 நமக்கு எவ்வளோ வருது 32 அப்படின்றது கிடைக்குது. அப்போ பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு 144 112. ஓகே, கழிக்கும்போது 112
ஓகே, அங்கே வந்து 28 நாளைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் எவ்வளோ நாள் எச்சா வருதுன்னு இருக்காங்க. ஸோ நம்ம 2வது பட்டால் அடிக்கும்போது 5 வாட்டி 10 மீதி 1 6, இங்கே அடிக்கும்போது 7 72. ஸோ 56 72 இருக்குது. 8வது பட்டால் அடிக்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ வரும்? 7 8 56. இங்கே வந்து என்ன வரும்? 9 வரும். சாரி 9. ஓகே, இப்போ 9 × 4 எவ்வளவு? 36. ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாக்கியம் 1 108 ஆனது ஒரு முழு வர்க்க எண்ணாகும். தப்பு. 108ன்றது ஒரு ஸ்கொயர் வேல்யூஸ் கிடையாது, ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. ஒரு கனசதுரத்திற்கு 6 பக்கங்கள் உண்டு. சரி, அப்போ 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை குறிப்பது எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, சில இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள், சில இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள். அப்போ பாருங்க, இப்போ இசையமைப்பாளர்ன்றது இதை எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து என்னது? சில ஆசிரியர்கள். அடுத்தது, சில ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள், ஆனால் எந்த இசையமைப்பாளர்களும் விளையாட்டு வீரர்கள் அல்ல. இப்போ எது வரும்னா இது வரும். இது பாருங்க 3 மிங்கிள், இது உள்ள வருது, அது தனித்தனியாக வருது. அப்போ பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ முடிவு வந்து சொல்லியிருக்காங்க, சில சிவப்பு எலிகள், சில எலிகள் மட்டும் காட்டு மிருகங்கள். அப்போ சில வந்து என்னது? சிவப்பு எலிகளாம். அப்போ இது வந்து எலி. இதில் வந்து சில வந்து எப்படி இருக்கும்? சிவப்பு எலியா இருக்கும். ஓகே, அடுத்தது சில எலிகள் மட்டும் என்னது? காட்டு மிருகங்கள். ஸோ அப்போ காட்டு மிருகங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சில காட்டு மிருகங்கள் எலிகள். கரெக்டு தான். ஸோ காட்டு மிருகங்களில் சில எப்படி இருக்கு? எலியா இருக்கு. கரெக்டு. எல்லா காட்டு மிருகங்களும் எலிகள். எல்லா காட்டு மிருகங்கள்னா இப்படி வந்திருக்கணும், ஆனால் வரல. அப்போ 2வது தப்பு. 3வது சில சிவப்பு காட்டு மிருகங்கள் கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் எது மட்டும் தான் வரும்? பி தான் வரும். 1 மட்டும் பின்பற்றப்படுகிறது. ஓகே, செகண்ட் கொஸ்டின். சாரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த இளஞ்சிவப்பும் மஞ்சள் இல்லை? எந்த இளஞ்சிவப்பும் மஞ்சள் இல்லை? ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இதுதான் இளஞ்சிவப்பு. இது எதுவுமே என்ன கிடையாது? மஞ்சள் கிடையாது. அப்போ மஞ்சளை தனியாக போட்டுருங்க. ஓகே, எந்த மஞ்சளும் வெள்ளை இல்லை. ஸோ அப்போ வெள்ளை தனியாக இருக்கு. ஓகே, அனைத்து சிவப்பும் மஞ்சளாகும். அனைத்து சிவப்பும் மஞ்சளாகும். அப்போ இங்கே என்ன வரும்? சிவப்புன்றது உள்ள வரும். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, எந்த சிவப்பும் இளஞ்சிவப்பு அல்ல. கரெக்டு தான். இளஞ்சிவப்பு தனியாக இருக்கு, சிவப்பு தனியாக இருக்கு. எந்த சிவப்பும் வெள்ளை அல்ல, இதுவும் தனித்தனியாக தான் இருக்கு. எந்த வெள்ளையும் மஞ்சள் அல்ல, இதுவும் தனியாக தான் இருக்கு. அப்போ 3மே ஃபாலோ ஆகுது. அப்போ அனைத்து முடிவுகளும் பின்பற்றப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் வரைபடங்களில் விளையாட்டு, கால்பந்து, பள்ளி ஆகியவற்றிற்கான இடையே உள்ள உறவை காண்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ பாருங்க, விளையாட்டுல சிலது வந்து என்னவா இருக்கு? கால்பந்து அப்படின்றது இருக்கு. பள்ளிங்கிறது ஒரு உயிரினம், அது தனியாக வரும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பாருங்க, பின்வரும் கேள்வியில் கொடுக்கப்பட்ட ஆங்கில அகராதி வரிசைப்படி தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, இதில் சிலதை வச்சு ஆப்ஷனை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எழுத்து எல்லாத்துலேயுமே வெவ்வேறையா இருக்குது. சாரி, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியா எஸ்ஸே இருக்கு. இப்போ செகண்ட் லெட்டர் பாருங்க, என்ன இருக்கு? பி, டி, ஓ, டி, பி, ஓ. ஸோ அப்போ ஓ வரதான் நமக்கு 2ஆ இருக்கும். ஓக்கு அடுத்தது என்ன இருக்கு? வி. இங்கே என்ன இருக்கு? யூ. இப்போ யூக்கு அடுத்ததான் நமக்கு விஏ வரும். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட், 3 தான் ஃபர்ஸ்ட், 6 தான் வந்து என்னது? செகண்டு. ஓகே, அப்போ பாருங்க 3 6 2 ஆப்ஷன் வந்துருச்சு நமக்கு, பியும் சியும். சரி, அடுத்த தேர்ட் பாருங்க. ஓகே, ஓக்கு அடுத்தது என்ன வரும்? பி வரும். பி நமக்கு வந்து என்ன இருக்கு? பியில் இருக்கிறது வந்து எது? பி, பி. இந்த 2 இது இருக்கு. சரி, இதில் எது ஃபர்ஸ்ட்? அடுத்தது ஏ, இ. அப்போ இது தேர்டு, இது வந்து என்னது? ஃபோர்த்து. அப்போ 5 1. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது இது வந்து என்ன வரும்? 5 1 அப்படின்றத போட்டாச்சு. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும்? 5, இந்த இடத்துல 6. இப்போ நமக்கு எந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கு? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பூச்சட்டி ஒன்றினை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். எனில் 25% லாபம் பெற என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்க 120 அப்படின்றது எதுக்கு சமம்? 528க்கு சமம். இப்போ என்ன கேட்குறாங்க? 25க்கு லாபம் பெறணும்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே 25. ஸோ
ஸோ இது வந்து எதுக்கு சமம் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, இப்போ 5வது பெட்டல் அடித்தா எனக்கு இங்கே என்ன வரும் 5. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன வரும் 2 வாட்டி 10 மீதி 2 4 24. ஓகே சரி, 24க்கு 528க்கு அடிக்க போகிறேன். எந்த வாய்ப்பட்டல் அடிக்க போகிறேன் 6வது பெட்டல்லே அடிப்போமா? ஓகே சரி, இப்போ 4வது பெட்டல் அடிக்கும். 4வது பெட்டல் அடித்தா இங்கே என்ன வரும் 6. இங்கே வந்து என்ன வரும் 132. ஓகே மறுபடியும் 6வது பெட்டல் அடிக்க போகிறேன். 1 6 6. இங்கே அடித்தா என்ன வரும் 2 6 12 மீதி 1 2. ஓகே இப்போ 5 22 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே ஸோ 22 × 5 0 10க்கு 0 மீதி 1. ஓகே 22 × 5. ஓகே அப்போது நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னு கிடைக்கும் 550. ஓகே ஸோ 550 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு 5% தான் அடுத்தது கண்டுபிடிக்கணும். 5 20 இருக்குது, 25 கண்டுபிடிச்சா போதும் 550. ஆப்ஷன் பி. ஓகே ஸோ அப்போ இது வரலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துருக்கோம். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.